2300 ஆண்டுகள் பழமையான தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தங்க மோதிரம் தாய்லாந்து தொல்லியல் துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக்கமா முழுசா என்னன்னு பார்க்க போறோம். முழுமையா இந்த காணொலியை பாருங்க. மேலும் இது போல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தை பின்தொடருங்க. தாய்லாந்து நாட்டுல பேங்காக்ல இருந்து 80 மைல், அதாவது 131 கிலோமீட்டர் தென்மேற்கு நோக்கி இருக்கிற பச்சாபுரி அப்படின்ற ஒரு மாகாணத்துல டான்யாங் தான் அப்படின்ற ஒரு ஊர்ல அந்த நாட்டுடைய தொல்லியல் துறை தமிழர்களுடைய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தங்க மோதிரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். 2026 பிப்ரவரி மாதமே பாத்தீங்கன்னா இந்த டான்யாங் தங் அப்படின்ற ஊர்ல சில புதை படிமங்கள் இருக்கு அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் அங்க இருக்கிற அரசாங்கம் கிட்ட சொல்லி அவங்க அந்த இடத்துல தொல்லியல் துறை ஆய்வுகள் செய்யறாங்க. அப்படி ஆய்வுகள் பண்ணது பிப்ரவரியிலேயே தொடங்குது. பல பொருட்கள் கண்டுபிடிச்சாங்க. பிரான்ஸ், அதாவது அங்க இருக்கிற காலகட்டம் அயனேஜ்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு முந்தைய பொருட்களும் நமக்கு அங்க கிடைச்சிக்கிட்டு இருக்கு. வெங்கலத்தால செய்யப்பட்ட பொருட்கள், நெல் கொட்டி வைக்கிறதுல கிடைக்குது, தங்க நகைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் விட சிறப்பு, நல்ல ஒரு இன்னும் தோண்டி பார்க்கும்போது இங்க ஏதோ புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த தொல்லியல் துறை அங்க தோண்டி பார்க்கும்போது சுமார் 1 இல்ல 2 இல்ல 8 எலும்புக்கூடுகள் அந்த இடத்துல கிடைக்குது. அதுல 2 எலும்புக்கூடுகள்ல தங்க மோதிரங்கள் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அந்த எலும்புக்கூடுகள் பாத்தீங்கன்னா அதனுடைய தலைகள், அதாவது புதைக்கப்பட்ட விதம் இருக்குல்ல, அந்த தலைகள் வடகிழக்க சரியான முறையில பொருத்தப்பட்ட மாதிரி இந்த கெடவாக்கள்ல படுக்க போட்டிருக்காங்க. அதை விட என்னன்னா பிரான்சால செய்யப்பட்ட பொருட்கள் வெங்கலத்தால செய்யப்பட்ட பொருட்களையும் தலைமாட்டுல வச்சுதான் புதைச்சிருக்காங்க. அந்த கலாச்சாரத்துடைய தொடர்பு கொண்டதா இது இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி பிப்ரவரியில தொடங்கி ஆய்வுகள் பண்ணிட்டு இப்படி போன வாரத்துடைய வியாழக்கிழமையான அந்த நாள்ல இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள்ல 2 தங்க மோதிரங்கள் கிடைக்குது. ஒரு எலும்புக்கூடுல ஒரு மோதிரமும், இன்னொரு எலும்புக்கூடுகள்ல இன்னொரு மோதிரமும் தங்க மோதிரங்கள் கிடைக்குது. அப்படி என்ன இது மோதிரம் அப்படின்னு எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இதுல ஏதோ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அது எந்த எழுத்துக்களா இருக்குன்ட்டு அந்த நாட்டு ஆய்வாளர்கள் சிந்திச்சு பாக்குறாங்க. அந்த ஆய்வாளர்கள் அது என்னன்னு தேடும்போது அராமிக்கா இருக்கலாம், இல்ல இந்த ஆசிய கண்டத்துல ஏதோ ஒரு மொழியா இருக்கலாம், இல்ல அதான் அவங்களுடைய தாய்மொழியாவும் இருக்கலாம், அப்படின்னு பழமையான மொழியா இருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு முடிவுக்கு வராங்க. இது இந்திய நாட்டோட மொழியில ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்படின்ட்டு ஆய்வு பண்ணும்போது அப்ப அவங்களாவே முடிவு பண்றாங்க. இது மாதிரி இது பிராமி அப்படின்ட்டு சொல்றாங்க. தமிழ் கிடையாது, பிராமின்னு சொல்றாங்க. அதாவது வடமொழியில பழமையான சொல்லப்படுற அசோகருடைய தூண்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிராமி எழுத்துக்கள் தான் இந்த மோதிரத்துல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதையும் அவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு படிச்சு பார்க்கும்போது புசரக்ஷிடச அப்படின்ட்டு அதுல பொறிக்கப்பட்டதா, என்ன புசரக்ஷிடச அப்படின்ட்டு பொறிக்கப்பட்டதா வடமொழி இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு அவங்களே ஆய்வு பண்ணும்போது பூச நட்சத்திரம், அதாவது இந்தியர்களுடைய வேதத்திலேயோ அவங்களுடைய வாழ்வியலோ வானியல் சாஸ்திரங்கள் இதுல பூச நட்சத்திரம் அப்படின்றது மிக முக்கியமானது. அப்படி இந்த பூச நட்சத்திரமானது அதை போட்டிருக்கிறவரை பாதுகாக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இது அவங்களுடைய கணிப்பு. அதை இதை முடிவு பண்ணி அதிகாரப்பூர்வமா 2 நாளைக்கு முன்னாடி வெளியிடுறாங்க. உலகம் முழுக்க இது பெரிய பரபரப்பான ஒரு தலைப்பா மாறுது. தலைப்பு செய்திகள்ல முதற்கொண்டு இது பேசப்படுது. இப்படி உலகம் முழுக்க தலைப்பு செய்தியா மாறின இந்த தகவல் அப்பதான் நடுவுல இது எல்லாத்தையும் மாத்தி போட்டு புரட்டி போடுற அளவுக்கு ஒரு ஆள் உள்ளவர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் குமார். அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரையை சேர்ந்த ரஞ்சித் குமார் அப்படின்றவர் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிற சார் அப்படின்ற ஒரு தொல்லியல் நிறுவனத்துடைய நிறுவனரான இவர் இந்த மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது என்ன அப்படின்னு ஆய்ந்து பார்க்கும்போது இது வடமொழியில சொல்லப்பட்டது. அந்த தாய்லாந்து ஆய்வாளர்கள் சொல்லும் போது இல்ல, இது வடமொழி கிடையாது, அவருடைய முடிவு மூலமா இது தமிழ் தான் அப்படின்று உறுதிப்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த தொல்லியல் அறிஞரான சாந்தலிங்கம் அவர்கிட்ட இவர் ஒரு விடயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அது வடமொழி கிடையாது, இது தமிழ் தான். ஆனா எப்படி அப்படின்ற ஒரு முறைய ஐயா சாந்தலிங்கம் கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா இதை வெளியிடுறாரு. என்ன அப்படி ஒரு விடயம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழர்களுக்கே உண்டான ஒரு சிறந்த ஒரு பாணி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மோதிரத்துல வலமிருந்து இடம் இல்லாம இடமிருந்து வலம் இருக்கு. அதாவது மிரர் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்ணாடியில நம்ம நின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இடது கை வலக்கையாகும், வலது கை இடது கை மாதிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது போன்ற ஒரு முறையில இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா சீல். இன்னைக்கு இருக்கிற சீல் நம்ம சீல்ல பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அதை நம்ம அச்சிடும் போதுதான் எழுத்துக்கள் தெளிவா தெரியும். இந்த முறையை தான் பழங்காலம் தொட்டு தமிழர்கள் கையாண்டு வந்திருக்காங்க. இதை வெறுமனவே தனிப்பட்ட முறையில முத்திரை அமைப்பு இல்லாம கைகள்ல போடுற இந்த மோதிரத்துடைய சிறப்பு தன்மையும் இதுதான். அப்படி அந்த மோதிரம் பாத்தீங்கன்னா ஒரு அச்சு போல
இப்போ இந்த மோதிரம் இருக்குன்னா இந்த மோதிரத்தை எடுத்து இதுல இருக்கிற எழுத்து அச்சு வச்சதுக்கு அப்புறம் எனக்கு இது வலது இது இடது. ஆனா மோதிரத்துல பார்க்கும்போது இது வலது இது இடது. இப்போ இதுல என்னோட பாட்டி பேர் அமிர்தம்னு இப்படி இருக்குன்னா இதை நான் இப்படி வைக்கும்போது இங்க மாவுல இருந்து ஆரம்பிக்கும், இம்முல இருந்து முடியுது, இங்க ஆ இருக்கும். அதே நான் இங்க ஆ வச்சு இங்க மா வச்சு தலைக்கீழே நான் எழுதுறேன் அப்படின் போது நான் இப்போ மறுபடியும் நான் இப்படி ஒரு சீல் ஒரு முத்திரை ஒண்ணு நான் வைக்கும்போது என்ன ஆகும், நீங்க இப்படி இருந்து வளம் இருந்த இடம் நீங்க தெளிவா படிப்பீங்க. இப்படி ஒரு தேவைக்காக தான் அந்த மோதிரமோ இல்ல முத்திரையோ தமிழர்களால் கையாளப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விடயம். தமிழ்நாட்டிலுமே இது போன்ற சில விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. இப்படி ஒரு முத்திரை கொண்ட பெயரோ இல்ல மோதிரம் தமிழுடைய வாழ்வியலோட மிகப்பெரிய ஒரு சொத்தான ஒரு அங்கம். அவங்களே அதுல குறிப்பிடுறாங்க 2300 ஆண்டுகள் பழமையான தமிழ் அந்த எழுத்து அப்படின்ட்டு அவங்களே குறிப்பிடுறாங்க. நம்பாட்கள் கூட 2000ல சுருக்கிடுவாங்க, அவங்களாச்சும் 2300ன்ட்டு அதை தாண்டி போறாங்க. இப்படி இந்த மோதிரத்துடைய அதுல பொறிக்கப்பட்டிருக்கிற தமிழ் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலர் வைரதன். என்னது? அலர் வைரதன். அவங்க சொன்னது புசரக்ஷிடச அப்படின்ற ஒரு வடமொழி பேரை அவங்க சொன்னாங்க. ஆனா இத சரியான முறையில இப்படிதான் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி தமிழ் படுத்தும் பொழுது அலர் வைரதன் அப்படின்ட்டு சொல்லப்படுறது ஒரு தூய தமிழ் வார்த்தை தான் அதுல இருக்கு. ஆனா அதுல மிரர் இமேஜா இருக்கு. இந்திய அரசு உடனே இத வடமொழின்னு எடுத்துக்கிட்டு அதை உடனே பழமையானது கிடைச்சிடுச்சுன்ட்டு சொல்றாங்க. அது நம்ம தவறு சொல்ல, கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம். ஆனா சரியான முறையில ஆய்வாளர்கள் இது தமிழ் தான் சொல்லும்போது இன்னும் இது பெருமனவே வெளியே தெரிய வரல. தமிழ்நாடு அரசுமே இன்னும் மக்களுக்கு பெருமனவே அதை வெளிப்படுத்தவும் இல்லை. அது ஏன்னு நமக்கு தெரியல. அப்படி இந்த அலர் வைரதன் அப்படி அந்த பேரை பார்க்கும்போது ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அலர் அப்படின்றது ஒரு வளமை, நீர், மஞ்சள் அது போல பல பொருட்கள் கொடுக்கறாங்க. இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த அலர் வைரதன் இந்த பெயரை வச்சு பார்க்கும்போது இவர் ஒரு மருத நிலத்தை சார்ந்தவர் அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க. நான் இது வரைக்கும் பண்ண ஆய்வுல இருந்து எனக்கு தோன்ற சிந்தனையில இருந்து நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அலர் அப்படின்ற சொல்லு பாத்தீங்கன்னா நெய்தல் திணையை குறிக்கும். அதாவது அலம். சம்பளம் அப்படின்ற சொல் சம்பாவும் அலம். அதாவது அலம் என்ற உப்பு நெய்தல் திணையில தயாரிக்கப்படுது. அப்படி உற்பத்தி பண்ணும்போது அந்த அலம் என்ற சொல் அங்க வாழ்பவரை அலர் அப்படின்ட்டு சொல்லப்படுறது பொதுவா ஒரு சொல் ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கு. அப்படி நெய்தல் திணை சார்ந்த அலர் அப்படின்றவர் வைரதன் அப்படின்ற ஒரு அடைமொழியோட பெயர் கொண்டவர் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து தாய்லாந்துக்கு பயணிச்சு அங்க இருந்திருக்காருன்னா அப்போ அந்த பேர் கொண்டவர் எப்பேற்பட்டவரா இருப்பாரு. இதை விட சிறப்பு என்னன்னா இந்த மோதிரம் யார் போட்டது, அதுதான் பெரும் கேள்வி. யார் போட்டது? அதாவது எல்லாராலையும் போட்ட முடியாது. ஒரு பெரும் பொறுப்புல இருந்தவங்களோ அதிகாரத்துல இருந்தவங்களோ இல்ல தலைவர்களோ தளபதிகளோ பெரிய பொறுப்புல இருந்தவங்க தான் கண்டிப்பா அந்த மோதிரத்தை போட்டு இருக்க முடியும். ஏன்னா அது ஒரு சீல். அவங்க ஒரு கடிதமோ இல்ல ஒரு அப்ரூவ்டு அனுமதி சீட்டோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இல்ல பண்டமாற்று முறைக்கு எல்லாத்துக்குமே அனுமதி தேவை. அந்த அனுமதி முத்திரையை வைக்கணும்னா அப்ப ஒரு மன்னரோ ஒரு பெரும் தலைவரோ தான் யாரா இருப்பாங்க. இங்க இருந்து தாய்லாந்துக்கு போய் அங்கேயும் தமிழனுடைய அடிச்சுவட நிலைநாட்டின அந்த அலர் வைரதன் அப்படின்ற நபருக்கு நம்ம எல்லாருமே பணிவோட நன்றியை நம்ம சொல்லிக்கிறோம். அதை தாண்டி நம்மளுடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வந்த தாய்லாந்து அரசுக்கும் தொல்லியல் துறைக்கும் நம்ம ரொம்பவே நன்றியை சொல்லிக்கிறோம். இப்படி இந்த சாந்தலிங்கமும் ரஞ்சித் குமார் இவங்க 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மோதிரம் தமிழ் மொழியோடதுன்ட்டு யாரு நிறுவியிருப்பா? இப்போ வரலாற்றுல தவிர்க்க முடியாத இடத்துல இவங்க 2 பேரும் இந்த இடத்துல அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே நம்ம தமிழர்களாகி நம்ம எல்லாருமே நன்றி கடன் பட்டு இருக்கோம். சரிங்களா? இது போன்ற தகவல்கள் தமிழர்களாகி நம்ம எல்லாருக்குமே தெரியணும். சரிங்களா? இதை இந்த காணொலியை கண்டிப்பா எல்லாருக்கும் பகிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னை கண்டிப்பா ஆதரிச்சு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.